அனைவருக்கும் வணக்கம். பழமொழிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்திட்டத்தில் முக்கியமானது. அந்த பழமொழிகளில் ஒரு 3 பழமொழிகள் கொடுத்துருக்கேன். இந்த பழமொழிக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, குறைக்கின்ற நாய் கடிக்காது. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா குலைகின்ற நாய் கடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். இதுதான் வந்து உண்மையான பழமொழி. குலைகின்ற அப்படின்னா வாலாட்டும் இல்லையா, நம்ம பார்த்தோன்னே வாலாட்டும் சரிங்களா, அதுதான் வந்து அப்போ வாலாட்டக்கூடிய நாய் வந்து கடிக்காது. இது காலப்போக்கில் எப்படி மாறிடுச்சு, குறைக்கின்ற நாய் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. லகரம் ரகரமாக மாறிடுச்சு. ரைட், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பாருங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். இதில் என்ன சார் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும். அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும். இது முக்கியமாக நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொருந்தும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அகத்தில்னா மனசில் போட்டாலும் அறிஞ்சு போடணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பழமொழி. மூணாவது பாருங்க, நாயை கண்டால் கல்லை காணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாய் அப்படின்னா இந்த இடத்துல நாயகன், நாயகனை கண்டால் கல்லை காணும். இதுக்கு என்ன சார் பழமொழியுடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போகிறோம், கோவில் வந்து கோவில் சிலை இருக்குது. அந்த சிலை அப்படிங்கிறது எதனால் செய்யப்பட்டது, கல்லால் செய்யப்பட்டது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் கல்லை பார்த்தீங்கன்னா கடவுள் தெரியாது சரிங்களா. இதே தான் இங்கே, நீங்கள் நாயகனை கண்டால் கல்லை காணும். நீங்கள் கல்லை சிலையாக பார்த்தீங்கன்னா அது சிலை தான் ஓகேங்களா. அப்போ அந்த கல்லை வந்து கடவுளாக பார்க்கணும், கடவுளை கல்லாக பார்க்கக்கூடாது சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பழமொழிக்கான பொருள். நன்றி.